பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 116:1. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். ஆம், இந்த சங்கீதத்திற்கு 2 முக்கிய கருப்பொருள்கள் இருக்கின்றன. தேவனின் நற்குணங்கள், அதற்கு சங்கீதக்காரனின் பிரதிபலிப்பு. தேவனின் நற்குணம் ஜெபத்தை கேட்பதில் காணப்படுகிறது. வசனம் 1-4 வசனங்கள் அவருடைய இரக்க மிக்க குணம் அவரது செயல்களில் வெளிப்படுகிறது. வசனம் 5-6 மற்றும் மீட்புக்கான வேளையிலும் வெளிப்படுத்துகிறது. வசனம் 8-9 தேவனுடைய நற்குணங்களை அனுபவிக்கும் ஆசிரியர் 5 தீர்மானங்களை எடுக்கிறார். அவர் வாழும் வரை ஜெப மனிதனாக வாழ தீர்மானம் எடுக்கிறார். வசனம் 2 தேவனுடைய பிரசன்னத்தில் நடப்பது. வசனம் 9 ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்வது. வசனம் 10 தேவனிடத்தில் செய்த வாக்குறுதியை எல்லோருக்கும் முன்பாக நிறைவேற்றுவது. வசனம் 14-18 மற்றும் நன்றி எறிதலுக்குரிய காணிக்கையை செலுத்துதல். 17 சிலுவையில் கிறிஸ்துவின் பலியின் வெளிச்சத்தில் இன்று விசுவாசிகள் இந்த சங்கீதத்தின் ஆசிரியரை விட தேவனின் நன்மையை இன்னும் தெளிவாக காணலாம் மற்றும் அவரோடு கூட அவர்கள் அன்புடன் இவ்வாறு கேட்க வேண்டும்: கர்த்தர் எனக்கு செய்த எல்லாவற்றுக்கும் நான் என்னத்தை திரும்ப செலுத்துவேன்? தேவனிடத்தில் அன்பு கூறுவது எல்லாவற்றிலும் சிறந்த குணம். உபாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 6 அதிகாரம் 4-6 வசனங்களையும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 36 வசனம் முதல் 38 வசனம் முடிய, 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்திலே 13 வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது, அவர் நம்மிடத்தில் அன்பு செலுத்தியதன் விளைவு 1 யோவான் 4:10 அவர் ஜெபங்களை கேட்கிறார், பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுவிக்கிறார், அவர் நம்மிடமாக அவரது நற்குணங்களை வெளிப்படுத்துகிறார். அதனால் நாம் அவரை மேலும் மேலும் நேசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால் அவரில் அன்பு கூறுகிறேன். இதை ஒரு தேவ மனிதன் இப்படியாய் பாடியிருக்கிறார்: கர்த்தாவே, என் ஜெபம் கேட்டதினால் பக்கம் நான் இருப்பேன் என்று ஒரு பக்தன் இப்படியாய் பாடுகிறான். ஆகவே இந்த நாளிலே, தேவனே, என்னுடைய சத்தத்தை நீர் அனுதினமும் கேட்கிறவராக இருக்கிறீர். கேட்கிறவர் மாத்திரமல்ல, என்னுடைய விருப்பத்தையும் செய்கையையும் வாஞ்சையையும் நீர் நிறைவேற்றுகிற தெய்வம் என்பதை இது முதற்கொண்டு நான் இந்நாள் வரையிலும் நான் அறிந்திருக்கிறேன் என்ற ஒரு விசுவாச நம்பிக்கையோடு தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறதற்கு அடையாளமாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்பதை நாம் அறிந்து உணர்வோடு ஓட வேண்டும். நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் ஜெபங்களை கேட்கிறவராய் மாத்திரமல்ல, அந்த ஜெபத்திற்கு அவர் பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை இந்த ஆசிரியர், அதாவது சங்கீதக்காரன், அவன் சொல்லுகிறான். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததையும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்து வருகிற நன்மைகளையும் ஈவுகளையும் ஒரு நாளும் மறவாதிருங்கள். மற்றவர்களுக்கு இந்த அன்பை நீங்கள் பரிசளியுங்கள். அந்த பரிசளிப்புக்கான பிரதிபலனை தேவன் உங்களுக்கு 1000 மடங்கு அவர் திரும்ப செய்தருளுவார். ஆகவே இந்த நாளிலே தேவனிடத்திலே உங்களுடைய சத்தம் கடந்து போகிறது என்பதை நீங்கள் அவிசுவாசியாதபடி தேவன் என் சத்தத்தை கேட்கிறவராய் இருக்கிறார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான நாளிலும் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய சத்தத்தை ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் எழுந்து உம்முடைய நாமத்தை துதிக்கிற ஆண்டவரே, செபிக்கிற எங்களுடைய சத்தத்தை நீர் கேட்கிறவராய் இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, அதன்படி எங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்கிறவராகவும் இருக்கிறீர். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய உண்டான எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் வல்லமையுள்ள இரத்தத்திற்குள்ளே எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை வழிநடத்துவீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.